Hi friends, இந்த வீடியோவில் 2020 கேலண்டரை 2021 கேலண்டரை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2020 ஜனவரி மந்த்லி ஷீட் எடுத்திருக்கேன். இது வந்து பின்னாடி இந்த மாதிரி ஒயிட்டாக பிளெயினாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபஸ்ட்டு சரி பாதியாக மடித்து அடுத்து அதில் பாதியாக மடிச்சுக்கோங்க. அதாவது ஒரு A4 ஷீட் சைஸ் வந்து நமக்கு வர்ற மாதிரி இதை வந்து மடிச்சுக்கோங்க. அடுத்ததாக இதில் வந்து 15 சென்டிமீட்டர் நீளத்துலேயும் 8 சென்டிமீட்டர் அகலத்துலேயும் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. இதே மாதிரி 3 ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரே மாதிரி அடுத்தடுத்து 3 ரெக்டாங்கிள் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம பென்சில்ட்டு வரைஞ்சிருக்கதை பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி நான் கலர் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து என்ன கலர் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட் கலருக்கு பிளாக் கலர் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மேலே கார்னரில் வந்து ஷார்ப்பாக இருக்கிற இடத்த கொஞ்சம் வளைவாக வரைஞ்சி விட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம 8 சென்டிமீட்டர் எடுத்திருக்கோம். 2 சைடுக்கும் ஒரு சென்டிமீட்டர் விட்டுட்டு மொத்தம் 6 சென்டிமீட்டர். அதோட நீளத்துக்கு வந்து 9 சென்டிமீட்டரில் வீடியோவில் காட்டுற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஒரு ரெக்டாங்கிளில் வரைஞ்சிட்டு இதே மாதிரி அடுத்த 2 ரெக்டாங்கிள்லையுமே வரைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், அதே மெஷர்மெண்ட்டில் 3 இதுலேயுமே வரைஞ்சி 3மே பிளாக் கலரில் கலர் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே தனித்தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து அதோட சென்டரில் இருக்கிறத மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பேப்பர் கட்டர் எடுத்திருக்கேன். இந்த பேப்பர் கட்டர் வந்து வீட்டிலே பண்ணது தான். இது வந்து எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மேலே ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. சிம்பிளாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி தான் நான் கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த 3 பேப்பர்லையுமே சென்டரில் இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி மித்த 2 பேப்பர்லையும் இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக நம்ம அந்த சென்டரில் கட் பண்ணி போட்டோம்ல அந்த பேப்பரை தான் எடுத்துருக்கேன். அதில் வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி சின்னதாக காது மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதை வந்து 4ஆக மடக்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரே தடவை கட் பண்ணும்போதே நமக்கு 4 பீஸ் கிடைக்கும், ஒரே ஷேப்பில் கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி நான் மடக்கி கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதுலையுமே அந்த ஒயிட் கலரில் இருக்கிற பக்கம் பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. இன்னொரு பேப்பரில் வந்து இன்னும் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல மேலே வந்து காது மாதிரி நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இந்த மாதிரி காது வந்து ஒட்டிட்டு இதுக்கு கீழே வந்து கண்ணு மாதிரி பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இதுவுமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து இதை எப்படி வேணால் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிளாக உங்களுக்கு டிசைன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த 3 பேப்பர்லேயுமே காது ஒட்டி கண்ணு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்க மாதிரி நான் வரைஞ்சி டிசைன் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ண பேப்பர்லேயே மிச்சம் இருக்கிறதுல வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி பாதி பாதியாக மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி மடக்கிட்டு அதை ஃபுல்லும் விரித்து விட்டுக்கோங்க. விரித்து விட்டுட்டு அதோட 3ஆவது மடிப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு பேப்பரை வந்து நம்ம அந்த வி ஷேப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேப்பரோட 3 சைட்லேயும் ஒட்டணும். இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி இதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து கட் பண்ணி ஒட்டிக்கோங்க.
இதே மாதிரி இன்னும் 2 பேப்பர்லையும் இந்த மாதிரி பேப்பரை மடக்கி ஒட்டி அதையும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த 3 பேப்பர்லையுமே நான் ஒட்டிட்டேன். இதை வந்து ஒட்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் காய விட்டுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு மடக்கி கட் பண்ணோம்ல, அந்த பேப்பரில் ஒரு சைடு A4 ஷீட் சைஸ் அளவுக்கு இருந்ததை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு சரி பாதியாக மடக்கிக்கோங்க. மடக்கினப்போ வர்ற மடிப்புலேருந்து ஒரு சைடு வந்து அந்த ஸ்கேலை வச்சு அதோட அளவுக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. மடிப்போட இன்னொரு சைட்லையும் அந்த ஸ்கேலை வச்சு இன்னொரு லைன் வரைஞ்சிக்கோங்க. அதை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி மடக்கிக்கோங்க. மடக்கினா நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். அதாவது அது கீழே வந்து நமக்கு அது ஒன்று போல் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி மடக்கியிருக்கோம். அடுத்து மேலேயுமே கொஞ்சம் மடக்கி விட்டு இந்த மாதிரி ஒட்டிடுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இப்போ ரெடி பண்ணியிருக்க இந்த பேப்பர் மேலே நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண அந்த 3 இதையுமே அடுத்தடுத்து ஒன்று போல் வச்சு ஃபெவிகால் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், 3 இதையுமே ஒட்டியாச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது ஒயிட் கலரில். இதில் வந்து சைடில் வந்து இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி சின்னதாக டிசைன் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கூட இன்னும் டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளாக் கலர்லேயே சிம்பிளாக டிசைன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கீழே பார்த்திங்கன்னா நான் சேனலோட நேம் எழுதியிருக்கேன். இதுக்கு பதிலாக நம்ம 2021 எழுதிக்கலாம், அல்லது நம்மளோட நேம் எழுதிக்கலாம். நம்ம எது வேணால் கீழே எழுதிக்கலாம். அடுத்து இந்த மிச்சம் இருக்க பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 12 சென்டிமீட்டர் நீளத்தில் 6.5 சென்டிமீட்டர் அகலத்தில் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு இதை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த பேப்பரை வந்து மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு நம்ம கட் பண்ணும்போது ஒரே சைஸில் நிறைய பீஸ் கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி நான் மடக்கிக்கிறேன். ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி இதை வந்து மடக்கி கட் பண்ணிக்கோங்க. இது போக இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் நம்ம இன்னொரு பேப்பர்லேயும் வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம நிறைய பேப்பர்ஸ் கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கேலண்டருக்கு தேவையான நம்பர்ஸும், அப்புறம் வந்து சண்டே மண்டே அதெல்லாம் எழுதிக்கலாம். அப்புறம் ஜனவரி பிப்ரவரி எல்லா மந்த்துமே எழுதிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பேப்பர்ஸ்லையுமே எழுதி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி இன்னொரு பேப்பர் வந்து கட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி மடக்கிட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்க கேலண்டரோட பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒட்டிடுங்க. அதாவது இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த எல்லா பேப்பர்ஸையும் வைக்கிறதுக்காக இது வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி அந்த கேலண்டர் பின்னாடி வந்து இதை ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியாக 2021 கேலண்டர் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த 3 இதுலேயுமே நான் வந்து உள்ள ஒரு பேப்பர் மட்டும் செட் பண்ணியிருக்கேன். மிச்சம் இருக்க எல்லா பேப்பரையும் நம்ம பின்னாடி செட் பண்ணியிருக்கிறதுல வச்சிடலாம். ஒவ்வொரு டேட் அப்போவும் நம்ம வந்து இதை மாற்றிக்கலாம். ஈஸியாக இந்த மாதிரி நம்ம கேலண்டர் வீட்லேயே ரெடி பண்ணலாம். இது வந்து நம்ம பேப்பரில் ரெடி பண்ணியிருக்கனால இதோட வெயிட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இதோட சென்டரில் வந்து நம்ம இந்த மாதிரி வெயிட்டாக இருக்க எதை வேணாலும் வச்சுக்கலாம். அல்லது ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றி அதை உள்ளே கூட வச்சுட்டா அது வெயிட் பேலன்ஸ் பண்ணி அழகாக நிற்கும். நான் வந்து பெயிண்ட் பாட்டில் உள்ளே வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கேலண்டர் வந்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை எனக்கு இமெயில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட கிராஃப்ட்டையும் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி கிராஃப்ட் ரிலேட்டடாக நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.